நான் சீக்கிரமாகவே ஜட்ஜ் பண்ணிட்டேன். 17% தான் பேட்டரி ட்ராப் ஆயிருக்கு, விச் இஸ் ஷாக்கிங். 40 FPS தான் வந்துச்சு. நவரும் போதே ஏதோ ஒரு ஹெவி லோட் ட்ரக்கை மினி குட்டி யானையை வச்சு தள்ளுற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கு. ஃபோனை பற்றி பேசுறதுக்கு நிறைய இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் காமிக்கணும். இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னு கொஞ்சம் பாருங்க. REDMI Note 17. அண்ட் இந்த ஃபோனை கையில் எடுத்த உடனே நான் சீக்கிரமாகவே ஜட்ஜ் பண்ணிட்டேன். ஏன்னா சில போன்லாம் பார்க்க தான் பிடிக்கும். ஆனா சில போனை கையில எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போதே அது எப்படின்றத நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியும். இதுவும் அப்படித்தான். அப்படி என்ன பண்ணிருக்காங்க சொல்றேன். போனை பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் காமிக்கணும். இங்க என்ன போட்டிருக்காங்கன்னு கொஞ்சம் பாருங்க. நான் சொல்லல, அவங்க சொல்றாங்க. இப்போ நம்ம ஃபோனை பார்ப்போம். ஃபோனை கையில் எடுக்கும் போது ரெட்மியோட டிப்பிக்கலான ஒரு ஃபீல் வருது. நல்லா பெருசா வைடா அந்த அளவுக்கு வந்துருக்கு. பட் முன்ன வந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். கையில் எடுக்கும்போது ரொம்ப ஹெவியாகவும் தோணும். அண்ட் இன்னும் ஃபீலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேலன்சிங்லாம் அந்த அளவுக்கு வந்து இருக்காது. பட் இது வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் வெயிட்டுமே வந்து 228 கிராம் கிட்ட இருந்தாலுமே பரவாயில்ல, யூஸ் பண்ற அளவுக்கு இருக்கு. குறிப்பா பின்னாடி பிளாஸ்டிக் கொடுத்திருந்தாலும் ஒரு சீப்பான பில் குவாலிட்டி ஃபீல் வரல. அது வரைக்கும் பாராட்டுகள். அண்ட் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. ஏன்னா நான் எப்படி பேக்ரவுண்ட் வச்சாலும் இது மின்னுது. ஸோ இனிஷியலா ஆன் பண்ணி செட்டப் எல்லாம் முடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே ஏதோ ஒரு மாதிரி ஒரு ஃபீல். அது எனக்கு மட்டும் தான்றதையும் செக் பண்ணி பார்த்தேன். பட் மற்றவங்களுக்கும் அதே மாதிரி தான் இருந்திருக்கு. ஏன்னா UI கொஞ்சம் லேகா தான் இருந்துச்சு. பட் இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்ப நேரம் நிலைக்கல. ஏன்னா நாங்க இந்த ஸ்மார்ட் போனை நார்மலா யூஸ் பண்ணும் பொழுது யூஸ் பண்றோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. 100% சார்ஜோட கொஞ்சம் படம் பார்த்து ரீல்ஸ் எல்லாம் ஸ்க்ரோல் பண்ணி சோசியல் மீடியால தாவி எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு 4 மணி நேரம் தாவனதுக்கு அப்புறம் திரும்ப பார்த்தா 17% தான் பேட்டரி ட்ராப் ஆயிருக்கு. அதுவும் ஸ்கிரீன் ஆன் டைம் கிட்டத்தட்ட 12 ஹவர்ஸ்க்கு மேலேயே வருது, which is shocking. கேமே விளையாடலன்னா 24 மணி நேரம் கூட வரும். அதுக்கும் வரேன். அண்ட் பேட்டரி இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு. இன்ஃபேக்ட் பேட்டரி லைஃப் இந்த அளவுக்கு வரும்போது கூட சார்ஜிங் எக்ஸ்பீரியன்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. கூடவே போனஸா வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஒரு 22 வாட்க்கான ரிவர்ஸ் வயர்டு சார்ஜிங்கான சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. அவங்க பாக்ஸ்ல கொடுக்குற சார்ஜர் மூலமா சார்ஜ் பண்ணும்போது 1.25 மணி நேரத்தில் சார்ஜ் ஆக முடியுது. பெரிய பேட்டரிக்கு திஸ் இஸ் குட். ஆனா இதுல ஒரு விஷயம் பாருங்க. போனை நான் இந்த அளவுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சு அப்படியே போய்கிட்டே இருக்கும் போது தான் எனக்கு ஃபீல் ஆகுது, நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்துச்சே, அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் இல்ல, தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்குன்னு. அதாவது ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம்னு மட்டும் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா யூஸ் பண்ண அந்த UI நல்ல ஹெவியா லோட் பண்ணிருக்காங்கன்றது நமக்கு கிளியர் கட்டா பார்க்கும் போதும் தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு ப்ளோட்வேர்ஸ் எல்லாமே போட்டு தாக்கிடுறாங்களா. நவரும் போதே ஏதோ ஒரு ஹெவி லோட் ட்ரக்கை மினி குட்டி யானையை வச்சு தள்ளுற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கு. அது 1-2 இடத்துலனா பரவாயில்ல, மல்டிபிள் ஆப்ஸ் ஸ்விட்ச் பண்ணும் போதா இருக்கட்டும், நீங்க கேமராலேயே ஷட்டர் ஸ்பீடே கூட பார்த்தீங்கன்னா டப்புன்னு 2-3 ஷாட்லாம் எடுக்கும்போது அப்படி திணறுது. சரி, இது ஷட்டர் ஸ்பீடு வேணாப்பா, நம்ம மல்டிபிள் கேமராஸ் வச்சு ஸ்விட்ச் பண்ணி பார்க்கலாம் போது நார்மல், அது வந்து டிஜிட்டல் ஜூம் தான். 1x 2x போகும்போது அங்கேயுமே ஒரு சில டைம் வந்து தடுமாறுது. அண்ட் குறிப்பா இதெல்லாம் ஃபிளாக்ஷிப் யூஸ் பண்ணிட்டதுனால இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி எங்க ஸ்கிரிப்ட் ரைட்டர் எழுதியிருக்காரு. எப்பா எந்த ஃபோன் பண்ணி யூஸ் பண்ண? நத்திங் ஃபோன் 4A ப்ரோவை யூஸ் பண்ண வரைக்கே இந்த UIல இந்த அளவுக்கான டிஃபரன்ஸ் தெரியுதுன்னா அப்ப நான் இதற்கு மேல ஏதாச்சும் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட அது லான்ச் ஆனது 35 அண்ட் இதுவுமே அதுக்கு கொஞ்சம் கம்மி. ஸோ UIல பெரிய வேலை இவங்க பார்க்க வேண்டியது இருக்கு, ஸ்பெஷலி இந்த ஃபோன். ஆனா அல்டிமேட்டான டிஸ்பிளே, நல்ல AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. கலர்ஸ்லாம் நல்லா பார்க்கறதுக்கு பஞ்சியா இருக்கு. பிளாக்ஸ், டீப் பிளாக்ஸ் இதெல்லாம் ஓகேங்க. 1080p வரைக்கும் தான் வீடியோ ஓடுது. பட் பிரச்சனை கிடையாது. HDR சப்போர்ட் உங்களுக்கு யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ் எதுலையுமே கிடையாது. ஸோ படம் பார்க்குற வரைக்கும் நல்லா இருக்கு. அந்த கன்சம்ஷன் பண்ணும் போது உங்களுக்கு வியூவிங் ஆங்கிள்ஸ், அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட் விசிபிலிட்டி இதுலயுமே பிரச்சனை கிடையாது. ஆனா கூட ஆடியோ சப்போர்ட் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, போன ஜெனரேஷன்ல கூட நமக்கு டியூவல் ஸ்பீக்கர் கொடுத்திருந்தாங்க. இந்த வாட்டி சிங்கிள் ஸ்பீக்கர் தான். ஆடியோ குவாலிட்டி ரொம்ப நார்மலா தான் இருக்கு. பேஸ் சுத்தமா கிடையாது. ஆனா லவுடா இருக்கும், வச்சீங்கன்னா தூரமா கேட்கும். சரிப்பா, பர்ஃபார்மன்ஸ் சைடுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நாங்க BGMI தான் விளையாடி பார்த்தோம். இந்த BGMIலயுமே எடுத்து ஓபன் பண்ணி நமக்கு 60 FPS வந்தா நல்லா இருக்குமேன்னு பார்க்கும்போது 40 FPS தான் வந்துச்சு. இந்த பட்ஜெட்டுக்கு 60 FPS ஆச்சு மினிமமா நம்ம எதிர்பார்க்கறது, அதுவே இல்லை. அதனால தான் டெஸ்ட் பண்ண கொடுக்கலையா? ஸோ கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் கேஷுவலாக கொஞ்ச நேரம் கேம் விளையாடிக்கலாம். டோன்ட் எக்ஸ்பெக்ட் டூ மச். சரி, அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்குறவங்களுக்கு ப்ராசஸர் Snapdragon 4 Gen 4 கேட்கறது ரொம்ப லேட்டஸ்ட் ப்ராசர் மாதிரி இருந்துச்சு. 102 ரன் பண்ணும்போது அரௌண்ட் 6 lakh கிட்ட ஸ்கோர்லாம் வந்துருச்சு. பட் அப்படி இருந்தாலுமே ஆப்டிமைசேஷன் ரொம்ப சிறப்பாலாம் கிடையாது. ஏன்னா போன ஜென்ரேஷன் ஃபோன்லையுமே கிட்டத்தட்ட இதே 102 ஸ்கோர் வந்திருந்தாலுமே அதை ஓரளவுக்கு நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தாங்க கம்பேர்ட் டு திஸ் ஒன். பட் நம்ம அதையே நல்லாலன்னு சொல்லியிருந்தோம். அதை கம்பேர் பண்ணும்போது இது சுமாரா இருக்கு. சரி, பின்னாடி கேமரா வாட்ச் எப்படிப்பா கொடுத்துருக்காங்கன்னு கேட்கறவங்களுக்கு பின்பக்கமா போன வாட்டி இருந்ததுலேருந்து நிறைய விஷயத்தை அப்படியே சுருக்கி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரே கேமரா 50 மேப்ஸ்க்கான கேமரா ரியர்ல. செல்ஃபில எவ்வளோ இருக்குன்னு கேட்டீங்கன்னா மனசு புண்பட்டுரும். அதனால 8 மேப்ஸ் அப்படின்றத தாழ்மையோட சொல்லிக்கிறேன்.
ஸோ கேமரா ஆக்சுவலி இது வரைக்கும் லாஸ்ட் 2-3 இயர்ஸ்ல நான் பார்த்ததை விட அந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல ரெட்மி போனை விட இதுல அந்த கலர் சூப்பரா இருந்துச்சுங்க. நல்ல ஒரு கலர்ஸ் நீங்க எடுத்து அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்புறது இந்த மாதிரி டைம்லலாம் ஓகே. பட் அந்த போட்டோ எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது கலர்ஸ் மட்டும் தான் இருக்கு. கொஞ்சம் ஜூம் இன்லாம் வந்து பண்ணி பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் அந்த அளவுக்கு வந்து கிடையாது. ரொம்பவே இன்கன்சிஸ்டன்டா இருக்கு. ஒரு 10 போட்டோ எடுத்தீங்கன்னா 2 போட்டோ சூப்பரா வருது, மீதி எல்லாமே கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்டா இருக்கு. ஆனா பார்க்கிறதுக்கு மட்டும் பஞ்சியான கலர். அண்ட் வீடியோ ரெக்கார்டிங்க்கு உங்களுக்கு 1080p தான் மேக்ஸிமம் ரெக்கார்டிங். அதோட குவாலிட்டியுமே எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ரியர் கேமரா நம்ம 1080p 30fps வந்து எடுத்துட்டு இருக்கோம். ஜஸ்ட் வாக் பண்ணும்போது ஸ்டெபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த குவாலிட்டி இந்த பட்ஜெட்டுக்கு ஓகேவா? ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்கு? என்கிட்ட இருந்து ஒரு 3 அடி தள்ளி இருக்காரு. செல்ஃபிலையுமே நமக்கு 1080p 30fps தான் இருக்கு. ஆடியோ வீடியோலாம் கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்க. இப்போ சன்லைட் இந்த சைடில் இருக்கும்போது நம்ம இப்படி vlog எடுத்துகிட்டு போகிறோம்னா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் கிளாரிட்டி இருக்கும். ப்ராசஸிங் ஓரளவுக்கு பண்ணியிருக்கா. எனக்கு டிஸ்பிளே கொஞ்சம் ரிஃப்ளெக்டிவாக தெரியுது, அதனால் எனக்கு எக்ஸாக்ட்லி எப்படி இருக்குன்னு தெரியல. நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ கனெக்டிவிட்டிக்கு தேவையான மினிமம் விஷயங்களெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் எந்த சிம் அவ்வளோ ட்ரெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க? ஜியோவும் விஐயுமா? விஐ யூஸ் பண்ணலையே, அதனால் வாய் குளருது. ஸோ ஜியோ விஐ ரெண்டுமே நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். நெட்வொர்க் ரிசப்ஷன் எல்லாமே சூப்பராக தான் இருந்திருக்கு. நோ இஷ்யூஸ். 5Gயோட ஸ்பீடுமே நல்லா இருந்துச்சு. சரி, மற்றபடி என்னப்பா இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஹைபிரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, IP65 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, LPDDR4X ரேம் டைப், UFS 2.2 ஸ்டோரேஜுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் NFC சப்போர்ட் இந்தியாவில் மட்டும் கிடையாது, அதையுமே காஸ்ட் கட்டிங்க்கு தூக்கியிருக்காங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா ஜைரோஸ்கோப் சென்சருமே கொடுக்கல. ஏன்னா நம்ம தான் கேமிங்கே இதில் வந்து ஆப்டிமைஸ் பண்ண போறதால கேமிங்க்கு இந்த போனே கிடையாது, அதை வேற எதுக்கு கொடுத்து எக்ஸ்ட்ரா செலவுன்னு சொல்லிட்டு அதையுமே தூக்கி வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துட்டாங்களோ அப்படின்னு நான் பயந்துட்டேன். இல்ல, அதை மட்டும் AMOLEDல கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அது ஃபாஸ்ட்டாகவே இருக்கு, அதில் குறை சொல்ல முடியாது. எப்பா தெளிவாக சொல்லு, இப்போ இந்த ஃபோன் யாருக்கு தான் கரெக்டாக இருக்கும்னா உங்களுக்கு ரெண்டே விஷயம் தான் ரொம்ப முக்கியம். ஒன்று டிஸ்பிளே, ரெண்டாவது பேட்டரி. இந்த செக்மெண்ட்ல இந்த பட்ஜெட்ல உங்களுக்கு ரெட்மியோட போன்ல இந்த 2 விஷயம் முக்கியம்னா மட்டும்தான் இந்த ஒரு ஆப்ஷன். ஏன் சொல்றேன்னா இவங்க போன ஜெனரேஷன்ல லான்ச் பண்ண இவங்களுடைய ஸ்மார்ட் போனே இருக்குது, அதுவே இந்த ரேஞ்சுக்கு தான் இப்போ வித்துக்கிட்டு இருக்காங்க. அது இதை விட கொஞ்சம் பெட்டரான ஸ்பெக்லயே வருது. சரி, அப்படி பார்த்தாலும் இது ஒரு நல்ல போனான்னு கேட்டீங்கன்னா இது ஒன் ஆஃப் த ஆப்ஷன் வேணா வச்சுக்கோங்க. ஆனா அந்த ஆப்ஷனுமே டாப் 5ல வைக்காதீங்க. ஏன்னா இதை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் நமக்கு மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. புது போன் தான் வாங்கணுன்ற கட்டாயம் நம்ம யாருக்குமே வந்து கிடையாது. மார்க்கெட்ல நல்ல நல்ல போன்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கும்போது நம்ம எது போனோம்? மோட்டோ H60 Pro இருக்கு, Realme P4 பவர் இருக்கு. உங்களுக்கு பேட்டரி தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா 10,000 mAh பேட்டரியோட அது சூப்பரான ஒரு ஃபோன். அது நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம், பேட்டரி அட்டகாசமா இருந்துச்சு. இல்ல கொஞ்சம் பேலன்ஸ் வேணா Vivo T4 Pro இருக்கு, Redmi உடைய 14 Pro Plus இருக்குது. யோசிச்சு பாருங்க. அப்ப இவ்வளோ ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்கும்போது இந்த ஸ்மார்ட் போன் ஆப்டிமைசேஷன் பண்ணியிருந்தா மேபி. பட் உங்க கருத்து என்னன்றதை சொல்லுங்க. என்னுடைய ஒப்பீனியனை நான் சொல்லிட்டேன். அண்ட் பிரைசிங் கேட்கல நீங்க, பிரைசிங் இதுதான். ஸோ இந்த பிரைசிங்க்கு இந்த ஸ்மார்ட் போன் ஒர்த்துன்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்னுடைய கருத்துக்கள் என்னன்றதை நான் சொல்லிட்டேன். ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான், பட் இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணியிருந்தா இட் வுட் பி பெட்டர்.